தற்போதைய கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்க்கலாம். இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் இன்று 12 மணி அளவில் ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. முப்படைகளின் தலைமை இயக்குநர்களுடன் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் இன்று பகல் 12 மணி அளவில் ராணுவ அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் டார்வின். டார்வின், வணக்கம். முழுமையான விவரங்கள் என்ன, பதிவு செய்யுங்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையே இந்த தீவிரவாத நடவடிக்கை விவகாரத்தில் இந்தியாவானது ஆபரேஷன் சிந்தூர் என்ற ஒரு நடவடிக்கையை பாகிஸ்தான் மீது எடுத்திருந்தது. குறிப்பாக பார்க்க வந்தால் இந்த நடவடிக்கை எடுத்ததை தொடர்ந்து பாகிஸ்தானில் இருந்த 9 முகாம்கள், தீவிரவாத முகாம்கள் அளிக்கப்பட்டுள்ளன. பல தீவிரவாதிகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் பாகிஸ்தானும் தங்களுடைய எல்லைக்குள் அத்துமீறி இந்தியா தாக்குதல் நடத்தியதாக கூறி அவர்கள் இந்தியா மீதும் தாக்குதலை தொடர்ந்தார்கள். குறிப்பாக பொதுமக்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் பாகிஸ்தான் ராணுவமானது ட்ரோன்கள் மூலமாகவும் அவர்களுடைய ஏவுகணைகள், எரிகணைகள் மூலமாகவும் தாக்குதலை நடத்தியிருந்தார்கள். அதே வேளையில் இந்தியா அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பாகிஸ்தானுடைய விமான தளங்கள், அதே போன்று ராணுவ தளவாடங்கள், ராணுவ கட்டமைப்புகள் மீதும் இந்தியா தாக்குதல் நடத்தி ஒரு கணிசமான சேதத்தை பாகிஸ்தான் ராணுவத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய வான்வழி பாதுகாப்பு அமைப்புகளை இந்தியா கடுமையான சேதத்தை விளைவித்திருந்தது. இதனை அடுத்துதான் இரு நாடுகளிடம் அமைதி காக்க வேண்டும் என்று உலக தலைவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அதிலும் ஒருபடி மேலாக சென்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் அமெரிக்காவுடைய மூத்த அதிகாரிகள் பாகிஸ்தான் மற்றும் இந்திய அதிகாரிகள் மற்றும் இந்திய அரசியல் ரீதியான அமைதியை காக்குவதற்காகவும் இந்த போர் நிறுத்த உடன்படிக்கை செய்வதற்காக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டது. குறிப்பாக பாகிஸ்தானுடைய ராணுவ தளபதி இந்தியாவை தொடர்பு கொண்டு போர் நிறுத்தத்திற்கு தொடர்பான பேச்சுவார்த்தையை அவர் பேசியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் துப்பாக்கிச்சூடு மற்றும் எல்லைக்கோட்டு பகுதியில் போர் நிறுத்த ஒப்பந்தம் என்பது அமலுக்கு வந்தது. இதனை அடுத்து தற்போது ராணுவ மட்டத்தில் பேச்சுவார்த்தை நடத்துவது தொடர்பான ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் இன்று பஞ்சாப் மாநிலத்தில் DGMO என்று சொல்லக்கூடிய டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் அவர் அந்த அதிகாரிகள் மட்டத்தில் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பார்த்தோம் என்றால் போர் நிறுத்தத்தை கடைபிடிக்க வேண்டும், எல்லையில் இருக்கக்கூடிய பகுதியில் அந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களை நிறுத்த வேண்டும், மேலும் ஊடுருவல்கள் உள்ளிட்டவற்றை பாகிஸ்தான் மேற்படக்கூடாது, பயங்கரவாதத்திற்கு அவர்கள் எப்போதுமே ஆதரிக்க கூடாது உள்ளிட்ட அந்த கோரிக்கைகளை இந்தியா தரப்பில் கடுமையாக வலியுறுத்தப்பட இருக்கிறது. அதே வேளையில் எல்லையை தாண்டி எவர் வந்தாலும் சரி, பயங்கரவாதத்திற்கு துணை போனால் உள்ள பயங்கரவாதிகள் எல்லை தாண்டி நிற்பட்டால் இந்தியா அதிரடி நடவடிக்கை எடுக்கும் என்பதை ஏற்கனவே இந்திய அரசானது தெரிவித்திருந்தது. குறிப்பாக தீவிரவாதத்துக்கு எதிரான ஒரு கடுமையான நடவடிக்கை இந்தியா எடுக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் தான் தற்போது ராணுவ அதிகாரிகள் மட்டத்தில் இந்த பேச்சு என்பது நடைபெற இருக்கிறது. ஏனெனில் இந்த துப்பாக்கிச்சூடு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ராணுவத்தினர் மீறக்கூடாது என்பதை ஒரு உறுதியளிக்கும் வகையிலும், அதே போன்று எல்லையில் ஒரு அமைதி நிலவுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அமைதியை ஏற்படுத்துவதற்கான அந்த ஒரு நிலைப்பாட்டை எடுப்பது தொடர்பாகத்தான் அதிகாரிகள் மட்டத்தில் இன்று பேச்சுவார்த்தை என்பது நடைபெற இருக்கிறது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி டார்வின்.